friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சுவையான அதே நேரம் ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு குக்கர்ல மாத்திட்டு ஒரு வாட்டி தண்ணில அலசிட்டு நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இல்ல நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் அந்த கலர் வரதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இத மூடி வச்சிட்டு இதுல ஆவி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 விசில் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வெந்து வரணும். கரெக்ட்டா இருக்கு. இத வந்து நல்லா மசிச்சு வெச்சலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போதே நல்லா சாஃப்ட்டா வந்துரும். இருக்கட்டும். பாசிப்பருப்பு கரெக்ட்டா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வெச்சிரலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட குழம்பு பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துர்க்கேன். இல்ல நமக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அது நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சம் கடுகு, கூடவே கொஞ்சம் உளுந்து தோலோட இருக்கும்போது அந்த வாசனை இன்னும் நல்லா இருக்கும். 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. அதுக்கு அப்புறமா ஒரு 10 போல சின்ன வெங்காயம். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 6-7 பல் போல பூண்டு அதையும் உள்ள சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து பாருங்கள் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும், கரிஞ்சிடக்கூடாது. ஆனால் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும். இப்போ தக்காளி இந்த மாதிரி வதங்கினதும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து ஒரு வாட்டி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும். குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சு வரும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் போல் அது நல்லா கொதிச்சு வரும்போது தான் நமக்கு வந்து அந்த தேங்காயில் சேர்த்துக்கக்கூடிய அந்த சீரகம், அப்புறமா அந்த வெங்காயம், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் குறைஞ்சும் வரணும் குழம்பு நமக்கு. இப்போ நம்மளோட குழம்பு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதனால ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நெய். நம்ம லாஸ்ட் டைமில் கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சம் அப்படி நெய் அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான குழம்பு வந்து அவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிரும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஊறுகாவோ கொஞ்சம் அப்பளமோ இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரொம்ப நல்ல வாசனையான பாசிப்பருப்பு குழம்பு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஸ்வீட் செய்கிறோம், இல்லை வந்து கொஞ்சமாக வேக வச்ச பாசிப்பருப்பு மீதி இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து தாளித்து அந்த பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.